நாளிலும் கூட தேவன் கடைசி நேர எழுப்புதலுக்காக ஆண்டவர் அடியனோடு கூட பேசின அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பாடுகளின் மூலம் கொடுத்தவைகள் இருக்கிறது. இவைகளைத்தான் இன்றைக்கு யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்டு, அது மாத்திரமல்ல எழுப்புதல் ஊழியர்கள் மீட்டிங்களையும் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக பேச கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட அநேக தீர்க்க தரிசனங்கள் உலகத்திலே நடக்கிறதை குறித்து ஆண்டவர் அடியோனுக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள் யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்ட பின்பாக நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக தேவன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வேதத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த வாரத்திலே நாம் கேட்ட மனவாட்டி சபையானவள் ஆயத்தப்படும்படியாக எபேசியர் 5வது அதிகாரத்திலே 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளையே, தேவன் அடியோனுக்கு 2018ஆம் ஆண்டு ஆண்டவர் அடியோனுக்கு வெளிப்படுத்தின காரியம் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் தன் அறை, நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அவர் மணவாளன். அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வீட்டிலிருந்து அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, மணவாளன் தன் அறையை விட்டு புறப்பட போகிறார். மணவாளனுடைய அறை பிதாவினுடைய வீடு. மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட போகிறாள். மணவாட்டியுடைய மறைவு எது என்றால், இந்த பூமியில இருக்கிற என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜப வீடு தான் மணவாட்டியுடைய மறைவு. மணவாட்டி எங்க இருந்து புறப்பட போகிறார் அப்படின்னா, இங்க இருக்கிற சபையில இருந்து. சபை என்னது? ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சபையில் இருந்து அவ என்ன செய்ய போகிறான்? புறப்பட போகிறாய். ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியில அநேக ஊழியர்களை கண்காணிகளாக மந்தை முழுவதையும் குறித்து பாதுகாக்கும்படியாக, அதை வழிநடத்தும்படியாக, அதை எச்சரிக்கையாய் காக்கும்படியாக. ஏன் அப்படின்னா, நான் போன பின்பாக என்ன அப்படின்னா, சீஷர்களை கூட வஞ்சிக்கக்கூடிய, அதாவது உலகத்தை தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பின்பாக போகிற அந்த சீஷர்களை கூட வஞ்சிக்க கூடிய அளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஓநாய்கள் இந்த கடைசி நாட்களிலே எழும்புவார்கள். அதனால நாம் எச்சரிக்கையா இருக்கும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப மணவாளன் தன் அறையை விட்டு புறப்பட போகிறார். மணவாட்டி தன் மறைவை விட்டு என்ன செய்ய போகிறார்? புறப்பட போகிறார். 2 பேர் எங்க? மணவாளன் தன் அறையை விட்டு மத்திய ஆகாயத்துக்கு வரப்போகிறாங்க. மணவாட்டி பூமியில இருக்கிற இந்த ஜப வீடு சபையில இருந்து என்ன செய்ய போகிறான்? புறப்பட்டு எங்க போகிறா அப்படின்னா, மத்திய ஆகாயத்துல மணவாளனை சந்திப்பதற்காக. அப்ப தேவ பிள்ளைய இந்த நாட்களிலே இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக ஆண்டவர் சொல்லுகிறாங்க: ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஏன் ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னா, மணவாளன்
தன் மனவாட்டியை சந்திக்க வரும்போது மனவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எபேசியர் 5:27 சொல்லப்பட்டபடி கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மனவாட்டிட்ட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது. அவ எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிழையற்றதுமான ஒரு பரிசுத்தமுள்ள. இன்றைக்கு மனவாட்டி சபை எப்படி காணப்படுகிறது என்றால், ஒரு லவோதிக்கா சபையுடைய அனுபவத்திலே முற்றிலுமாக வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல இன்றைக்கு சபையானது முற்றிலும் உலக லௌகீகத்திலே, உலக மாய்மாலத்திலே சிக்கி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. மணவாளன் வரும்போது மணவாட்டி தன் மறைவிடத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்றால் அவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான. இன்றைக்கு உலகத்திலே தேவ பிள்ளையே திருமணம் நடக்க போகிறது என்றால் மணவாட்டி என்ன செய்கிறான் என்றால், தன்னை எவ்வளவு அலங்கரிக்க முடியுமோ, எதனால தன்னை அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவு அலங்காரத்தை என்ன செய்யறா, மேக்கப் பண்றா இல்லையா? ஃபேஷியல் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, கண்ணுக்கு மை எல்லாவற்றையும் போட்டு என்ன செய்யறாங்க. உலகத்துல இன்னைக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த மணவாட்டி தன்னை என்ன செய்கிறான், எங்கேயும் எந்த பகுதியும் தெரியாத அளவுக்கு என்ன செய்யறாங்க, தன்னை அவ்வளவாக அழகுபடுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய சரீர மணவாளன் தன்னை திருமண நாளிலே பார்க்கும்போது அவர் பார்த்து தன்னை மகிழும்படியாக, தன்மையிலே சந்தோஷப்படும்படியாக, களி கூறும்படியாக அந்த மணவாட்டி தன் மணவாளனுக்காக என்ன செய்கிறா அப்படின்னா தன்னை அலங்கரிக்கிறா. அந்த திருமண நாளுக்காக தன்னை அலங்கரிக்கிறா. அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்து என்ன செய்ய போகிறாங்க, வர போகிறாங்க. எங்க வர போகிறாங்க? மணவாட்டியை அழைத்து செல்வதற்காக, மணவாட்டியை அழைத்து பிதாவினுடைய வீட்டுக்குள்ளே திருமணத்திற்காக என்ன செய்ய போறாங்க, மணவாட்டி சபையை அழைத்து போக போகிறாங்க. இந்த உலகத்துல திருமணம் நடக்கும் போது கணவன் வீட்டார் வந்து பெண்ணை அழைத்து எங்க போகிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவின் வீட்டில் இருந்து வந்து மணவாட்டியாகிய சபையை இந்த பூமியில இருக்கிற ஜப வீடு என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து மத்திய ஆயத்துக்கு 2 பேரும் சந்தித்து எங்க போறாங்க அப்படின்னா கல்யாண நாளுக்காக பிதாவுடைய வீட்டுக்கு போறாங்க.